ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தமிழா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஒரு ஈஸி கொஷினாக இருந்தால் கூட நானே இந்த கொஷினை வந்து பர்சனலாக நிறையா இன்டர்வியூஸில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கொஷின் வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகேவா? கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். நம்மள்ட்ட வந்து ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருக்காங்க, இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்க போது. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஷின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளோட. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து இன்புட் அரே வந்து ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்க போகுது. இப்போது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில எலிமெண்ட்ஸ் வந்து டூப்ளிகேட் இருக்குது. பார்த்தீங்கன்னா 0 twice இருக்குது, 1 வந்து 3 வாட்டி இருக்குது, எக்ஸெட்ரா. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இன் பிளேஸாக வந்து இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதாச்சும் நீங்கள் புது அரேயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன் பிளேஸாக இந்த டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கடைசி எலிமெண்ட் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஆன்சரில் வந்து நீங்கள் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0 1 2 3 4. ஓகேவா? ஸோ இந்த 5 எலிமெண்ட்டும் இருக்குது. கரெக்டாக? ஆனால் புது அரேவாக நம்ம கிரியேட் பண்ணாதனால ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி இந்த 5 எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு வர வச்சா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த எலிமெண்ட்டை வேணால் எங்கே வேணால் போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 எக்ஸ்ட்ரா 3 எக்ஸ்ட்ரா 4லாம் இருக்கு இல்லையா? அதாச்சும் எக்ஸ்ட்ரா 1 எக்ஸ்ட்ரா 0லாம் எங்கே வேணால் இருக்கலாம். அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஸோ பேசிக்கலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 0 1 2 3 4 தான் ஆன்சரில் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட் அந்த 0 1 2 3 4 நீ கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அந்த சைஸ் ஆஃப் த அரே வரைக்கும் என்ன வருது அப்படின்றது எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி நம்ம இன்புட் அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்க போகுது. ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த அரேவை இப்படி மாற்ற சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த 5 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதனால 5ன்னு ஆன்சரே ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. அதாச்சும் இந்த கே வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம அவுட்புட் வந்து 5ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அதே மாதிரி நம்ஸை வந்து இப்படி மாடிஃபை பண்ணிடணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்டு கரெக்டாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது கவலை இல்லை. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இந்த இன்புட் நம்ஸை மாற்றிட்டு நம்ம கேவையும் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் வந்து கொஷின். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து இன்னொரு அரே கிரியேட் பண்ணி யூனிக்கான எலிமெண்ட்ஸை மட்டும் எடுத்து போட்டுகிட்டே வந்துடலாம். கரெக்டாக? அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு ஓகே மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு ஹேஷ் மேப்பில் வந்து இந்த கவுண்ட்லாம் போட்டு வச்சுக்கலாம். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 வந்து எத்தனை வாட்டி இருக்குது, 1 வந்து எத்தனை வாட்டி இருக்குது அப்படின்னு போட்டு வச்சுட்டு இந்த நம்ஸ் அரேயில் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு 5 எலிமெண்ட்டை மட்டும் மாடிஃபை பண்ணிடலாம். அதாச்சும் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா? அந்த அப்ரோச்சும் அக்செப்ட் தான் ஆகும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. பட் அரேவையே இன்பிளேஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஹேஷ் மேப்பும் இல்லாமல் பண்ணால் தான் ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த கொஷினை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன அப்ரோச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, லீனியர் டைமில் ரன் ஆகிற ஒரு சொல்யூஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ், எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரும் எந்த இதுவும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல். ஸோ அதுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்யூஷன் இருந்தாலே போதும். ஸோ இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சர் நான் எடுத்துடுறேன் இங்கேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட்லேருந்து இந்த அரேவை லூப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஆக்சுவலாக என்ன தேவை? இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். அதாச்சும் இப்போ வந்து 2 0 இருக்குது. ஃபஸ்ட்டு 0 மட்டும் நமக்கு தேவை. இதுக்கப்புறம் வர 0s தேவையில்லை. இதுக்கப்புறம் வர 0 வந்து நமக்கு தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 0 வந்து எனக்கு வேணும். இந்த 0 வந்து ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் புது நம்பர் வந்துச்சுன்னா அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிப்பேன். கரெக்டாக? இப்போ அந்த கான்செப்டில் பார்ப்போம்மா. ஸோ ஆன்சர்னு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு 0 அப்படியே வச்சுப்போம், ஏன்னா நமக்கு வந்து தேவைப்படுது. ஓகேவா? இப்போது இந்த 0 பார்க்குறேன், செகண்ட் இண்டெக்ஸ் பார்த்துட்ருக்கேன். பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆல்ரெடி பார்த்த எலிமெண்ட்டு நமக்கு தெரியுது. அப்போனா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் எலிமெண்ட்டு இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ நான் அப்படியே எதுவும் பண்ணாமல் லூப் பண்ணிட்டே போகிறேன். இப்போது 1ன்னு ஒரு புது நம்பர் பார்க்குறேன். அதாச்சும் எப்படி புது நம்பர்னு சொல்கிறேன்? முன்னாடி இருக்கிறதோட பெருசாக இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு புது நம்பர் பார்க்குறேன்னு அர்த்தம். அப்போனா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு இண்டெக்ஸ் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல இதை தூக்கி போட்டுடலாம். ஸோ 0, 1ன்னு போட்டுடலாம். புரியுதா கே? ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா? ஸோ பேசிக்கலி இது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, நான் கொஞ்சம் அதை பெருசாக்கிக்கிறேன். ஸோ பேசிக்கலி இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லையும் நம்ம புதுசாக பார்க்குற நம்பர் எந்த பொசிஷனில் போய் சேரணுன்றதை ட்ராக் பண்ணிகிட்டே வரப்போகுது. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை பார்க்கும்போது
ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு 0 கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் கண்டிப்பாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட இண்டெக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 0th இண்டெக்ஸில் ஆன்சர் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் தான் நம்மளோட அடுத்த கரெக்டான நம்பர் வரணும். ஓகேவா? ஸோ 0 0 பார்த்துட்டேன், 1 வருது. இப்போ 1 வந்து நமக்கு ஒரு புது நம்பர். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இண்டெக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் நம்பரில் இந்த 1 தூக்கி போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து 1 வரப்போகுது. அப்போனா என்ன அர்த்தம்? இண்டெக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் நம்பரையும் நம்ம ஏற்றி விடணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து 2. அதாச்சும் என்ன அர்த்தம்? 2 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வரப்போகிற நம்பர் இந்த செகண்ட் பொசிஷனில் தங்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், மறுபடியும் 1 பார்த்துட்டேன். இந்த 1 பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா ஆல்ரெடி பார்த்த நம்பர். எப்போ நமக்கு புது நம்பர் கிடைக்குதோ அப்போ தான் இந்த கான்செப்டே வரப்போகுது. ஸோ இது 3 தாண்டி வந்துடுறேன். இப்போ திரும்பி 2க்கு வரேன். 2 வந்து புது நம்பர்னு எப்படி தெரியுது? 2 இஸ் கிரேட்டர் தேன் முன்னாடி உள்ள நம்பர். இப்போ என்ன பண்ணுறேன்? அந்த 2வை தூக்கி இந்த லொக்கேஷனில் போடுறேன். ஸோ 2 வந்து இங்கே வந்துட போகுது. ஓகேவா கைஸ்? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிளை முடிச்சுட்டு நம்ம கோடுக்கு போயிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த 2 முடித்தோடனே இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுறணும். கரெக்டாக? ஸோ அடுத்த வர நம்பர் எங்கே போகணும்னு தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஓகே, இந்த 2வும் எதுவும் பண்ண மாட்டோம். இப்போ 3 வருது. 3 இஸ் அ நியூ நம்பர். கரெக்டாக? ஏன்னா 3 இஸ் கிரேட்டர் தேன் நம்ஸ் ஆஃப் I இஸ் கிரேட்டர் தேன் நம்ஸ் ஆஃப் I - 1. கரெக்டாக? அப்போனா என்ன பண்ணணும்? இந்த லொக்கேஷனில் எடுத்துகிட்டு போய் அந்த 3யை போடணும். ஸோ 3 இங்கே போட்டுட்டு இதை வந்து +1 போட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். அதாச்சும் அடுத்து வர நம்பர் 4th இண்டெக்ஸில் போகணுன்றது. இப்போ பாருங்கள், இந்த 2வது 3யை கண்டுக்க மாட்டோம். கரெக்டாக? அடுத்து ஒரு 4 வருது. 4 வரும்போது என்ன ஆகும்? 4 எடுத்துகிட்டு போய் இங்கே போடுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே தான் 4th இண்டெக்ஸ் 4 போட்டுட்டு இண்டெக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடுவோம். அதாச்சும் அடுத்து வர நம்பர் வந்து 5வது இண்டெக்ஸ். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அரேயில் எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட்டு புதுசாக வரதெல்லாம் மட்டும் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணோமே தவிர ஆல்ரெடி இருக்கிறத நம்ம டச் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே நீங்களே பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. ஸோ இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அப்படியே தான் இருந்திருக்கும். 2, 2, 3, 3, 4. அதாச்சும் இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே மேலே என்ன இருந்துச்சோ அப்படியே தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த லொக்கேஷனில் மட்டும்தான் பின்னாடியிலேருந்து எடுத்து போட்டுட்டு இருந்தோம். பட் இது இப்படியே இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. கரெக்டாக? ஏன்னா கொஷினில் அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு ஃபஸ்ட்டு அந்த எவ்வளோ எலிமெண்ட் இருக்கணுமோ அது மட்டும் யூனிக்காக இருந்தால் போதும், அதுக்கப்புறம் நீ என்னத்தை வேணால் போட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஃபைனலி அந்த கே ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்களே, அதுக்கு வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து 5 யூனிக் நம்பர் இருக்குது. ஸோ 0, 1, 2, 3, 4. ஓகேவா கைஸ்? ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லீனியர் டைம், ஏன்னா ஒரே ஒரு லூப் தான் பண்ணுறோம். அண்ட் ஸ்பேஸ் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. சரி, வாங்க கோடு பார்த்துடலாம். ஸோ பேசிக்கலி அந்த இண்டெக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் நம்பர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் அது 1 இருக்க போகுது. ஏன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட் அங்கேயே தான் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ லூப் பண்ணிக்கிறேன். I = 1லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஆன்சர் ஆல்ரெடி செட்டாக தான் இருக்கும். ஸோ I is less than num.length I++. இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் எப்போ அந்த லாஜிக்கை நான் ரன் பண்ணணும்னு சொன்னேன்? புதுசாக ஒரு எலிமெண்ட்டை பார்க்கும்போது. புதுசாக ஒரு எலிமெண்ட் பார்க்குறோன்றது எப்படி தெரியும்? nums of I greater than nums of I - 1. கரெக்டாக? இப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த nums of காப்பி பண்ணி போட்டுக்கலாமா? ஸோ இண்டெக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் நம்பரில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற நம்பரை எடுத்து போட போகிறோம். இது மாதிரி போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம்? இண்டெக்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் நம்பரை ஜஸ்ட் ++ பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? ஸோ பேசிக்கலி இவ்வளோ தான் கைஸ். இது ஜஸ்ட் ஒரு 4 லைன் கோடு தான். பட் கொஷின் பெருசாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவில் இது கேட்டாங்கன்னா லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ட்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கொஷின் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அனுப்பி விடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.